சொல்லிட்டு அந்த பொண்ணோட தொப்பையவே பார்த்துட்டு இருக்கிற. எச்சி ஒழுகுதே தொட வந்து நாய் நக்கிற போகுது. அடிக்கடி நான் ஒரு முக்கிய மந்திரின்றதை மறந்துட்டு பேசுறேன். பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். பின் விளைவுகள்னா என்ன இங்கேயா? உன் லொள்ளு தாங்க முடியலையே முத்தையா. கவர்னர் பண்ண வேண்டிய பதவி பிரமாணத்தை உன் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக என்ன கூப்பிட்டு பண்ண சொல்ற? ஐயோ அவர் சரியில்லைப்பா. எந்த மந்திரியா இருந்தாலும் உடனே தூக்குறாரு, அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் உடனே டெல்லிக்கு புறப்பட்டுறாரு. முத்தையாவாகிய நான் சீக்கிரம் பேப்பரை கொடுங்கயா. எந்த நேரம் ஆட்சியை கலைப்பானுங்கன்னு தெரியல. கலைச்சுட்டானுங்கய்யா, கலைச்சுட்டானுங்கய்யா. ஏய் நீதானாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவி பிரமாணம் எடுக்கிற நேரத்துல கனவை கலைச்சிட்டியாடி? எப்ப பார்த்தாலும் கனவு கண்டுட்டே இருங்க. ஈஸியா கட்சியில் நுழைஞ்சவெல்லாம் ஈஸியார்ல பங்களா வாங்கி போட்டுட்டான். ஈஸியார்ல இடம் இல்லடி, எல்லாம் அரசியல்வாதி வாங்கிட்டானுங்கடி. ஏன் இது பங்களாவா தெரியலையா? பண்ணி குடிச்சா தெரியுதோ உனக்கு? இப்ப எதுக்கு நீ என்ன எழுப்புன? புரோக்கர் உங்க தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காரு. உருப்படியா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து அந்த வேலையாச்சு பாருங்க. இப்ப நான் உருப்படியா எந்த வேலையும் பார்த்தது இல்லையா? நீ அழகா இருக்கிறேங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? போங்க மாமா. ஐயோ இப்படி சிணுங்கி தாண்டா என்ன கவுத்துட்டா. வாடா நாராயணா, எப்ப வந்த? இஞ்சி போன ஆல்பத்தோட அழகிரியே தவிர ஒரு பிக்கஸ்ட் ஃபேமிலியை காட்ட மாட்டேங்க. இந்த வாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய வசதியான குடும்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. பசங்களும் சும்மா அழகா அம்சமா அடக்கமா இருப்பானுங்க. அடக்கம்னா எங்க பரியல் கிரவுண்ட்லயா? எங்க சும்மா இருங்க, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு. நீங்க சொல்லுங்க புரோக்கர்னா. மரியாதையான குடும்பம். பசங்க 4 பேரா இருப்பானுங்க. பரவாயில்லையானே? பரவாயில்லடா. 3 தங்கச்சி 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். கடைசியா ஒருத்தனை சொன்ன பாரு, அவனை ஊருக்குள்ள அலைய விடு, பொண்ணுக்கு அலையிட்டு. நீங்க சொன்னா சரியா தானே இருக்கு. ஏன் அவங்க சொன்னா ஒத்துக்க மாட்டியா? யார் சொன்னாலும் ஒத்துக்குவேன். மாமா அவரை பேச விடுங்க. பின்ன நான் பாடவா சொன்னேன்? சரி ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கு, லட்டு தின்னு. டேய் லட்டு திங்காத, லட்டு தின்னு. சரி மாப்பிள்ளை பசங்க பேர் என்ன? குமரன், முருகன், சரவணன், பாலசுப்ரமணியம். ஷோ என்னடி சொல்றான்? இது ஏவிஎம் ஃபேமிலி ஆச்சு. கேவிஎம் ஃபேமிலி. அவங்க அப்பா பேரு மையப்பு செட்டியார் தானே? இல்ல கந்தசாமி செட்டியார். டேய் சொந்த ஊரு காரைக்குடி தானடா? தூத்துக்குடி. சரி காப்பி குடி. ஏன்டா அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அவங்களும் உங்களை மாதிரி விரும்பு பிடிச்சவங்க. 4 பேரும் அக்கா தங்கச்சி சேர்ந்தா தான் கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்க. 7-8 வருஷமா பொண்ணு கிடைக்கல. இப்ப இறங்கி வந்துட்டாங்க. கடைசி பையனுக்கு என்ன வயசு? 40 வயசுன்னு. ரெண்டாவது 42. மூணாவது பையனுக்கு 44. அப்ப மூத்தவனுக்கு 60 வயசா? கரெக்டா சொன்னீங்கண்ணே. எட்ரா கைய வெயிடா கப்ப. என்னாச்சு? எங்க பாவங்க அவரு. ஏன் அப்ப என் தங்கச்சிக்கு பாவம் இல்லையா? 30 வயசுக்குள்ள மாப்பிள்ளை பாருன்னா முத்தி போனதுக்குள்ள பாத்துட்டு வந்திருக்கான். போடா போடா. அண்ணா ஆமா இது பெரிய பேங்க், பெரிய பேங்க்